செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடையாதுன்னு சொல்லிட்டார். எந்த நேரமும் அரெஸ்ட் செய்யப்படலாம். ட்ரிப்ளிகேன்ல கைது போடணும்னு சொல்லியிருக்காரு. நேரத்துல இருந்து ஆளை காணும். என்னையா உங்க அண்ணன் எங்கன்னு கேட்டா, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலைஸ்ட். எந்த ஹாஸ்பிட்டல் தெரியாது. உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ஒரு தேடுது. செந்தில் பாலாஜியுடைய வக்கீல் இளங்கோ இந்த வழக்குல தப்பு செய்தது நாங்க கிடையாது. இதுல செந்தில் பாலாஜிக்கும் யாருக்கும் தெரியாது. அரசாங்கத்தினுடைய சார்பிலே ஆஜரான வழக்கறிஞர் புட்டா வச்சுட்டார். எல்லா பிரச்சனையிலும் செந்தில் பாலாஜி தலையிடுவது ஒரு பெரிய கதாநாயகன். இதுல அவர் அரசு செய்யப்படலாம். ஏற்கனவே 471 நாள் உள்ள இருந்திருக்காரு. அவர் உள்ள கூட ஒரு 50 நாள். இந்த வழக்கில் திமுக சிக்கப்பட்டு கொண்டது. இந்த வழக்கில் திமுகவுக்கு மறுபடியும் ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தும். இன்னும் அடுத்த பல வழக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது, தலைமறைவா அப்படின்ற செய்தி பரவலா வந்துட்டு இருக்கு. இப்போ எங்க இருக்காரு, எதற்கான கைது சார்? நீங்க சொன்னது முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு 461 நாள் செந்தில் பாலாஜி ஜெயில இருந்தார் கடந்த முறை. அது எதுக்கு இருந்தார்? அவரு 2017 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வேலை வாங்கி தருவதாக பலரிடத்தில் லஞ்ச மோசடி பண்ணது. கடைசியில அவர் கோர்ட்ல போய் சொன்னாரு, நான் வாங்கினது உண்மையோ பொய்யோ, எங்களுக்குள்ள நாங்க சமாதானம் ஆயிட்டோம், இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு கேட்டார். 2017 விழுப்புரத்துல திமுக சார்பில் பேசிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக ஆட்சிக்கு வந்தா செந்தில் பாலாஜியை கைது செய்து உள்ள போடுவேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் தெளிவா பேசினார். அப்ப டிஎம்கே ஆட்சி வந்தா அவர் சொன்னாரு, செந்தில் பாலாஜி வழக்குல அவரை கைது செய்வேன். கொடைநாடு கொலை கேஸ்ல அம்மையார் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அந்த பாரம்பரியமாக அவர்களுடைய அந்த கொடநாடு ஸ்டேட்ல கொலைகளையும் நான் கையாளுவேன். ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 21 வைந்து இன்றைக்கு 26 ஆகி மறு ஆட்சி வந்தது. இந்த 2 விஷயத்திலுமே அவர் கண்டும் காணாம போயிட்டார். மாறாக செந்தில் பாலாஜி அந்த கட்சியின் மிக முக்கிய ஆளுமையாக ஊழல் குற்றச்சாட்டில் எந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக திமுக நடவடிக்கை எடுக்க சொன்னோமோ அவரை பார்த்து தியாகின்னு திமுக காரங்க சொன்னாங்க. நல்லா கவனிங்க. அவருக்கு வீட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. திமுக பல பிரச்சனைகளை பண்ணாங்க செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக. அதற்கு இந்த வழக்கை தாண்டி அவர் மீது டாஸ்மாக் வழக்கு இருந்தது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த தோழர் விஜய் அவர்களும் கூட பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பிடிச்சு தெரிஞ்சாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. கரூர் கேங்குன்னே ஒரு கேங், இவங்க தான் வச்சதான் சட்டம். மின்சாரத்துறை, கலால், அப்புறமா இந்த ஆயத்தீர்வை கலால் துறை, இந்த மினிஸ்டர் அவர் இருந்தார். பணத்தை செழிப்பா இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல யாரும் இவர்களை நோக்கி செல்ல முடியாது. அவ்வளவு பெரிய ஆதிக்க டாமினேஷன். கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அங்க எப்படி இருந்துச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு கவுண்டர், எஸ்பி வேலுமணி ஒரு கவுண்டர், அண்ணாமலை ஒரு கவுண்டர், செந்தில் பாலாஜி ஒரு கவுண்டர். இப்படி எல்லாருமே ஊழல் பேர்வழிகள் தான். அண்ணாமலை விட்டுருங்க, அண்ணாமலை ஊழல் பேர்வழின்னு சொல்லல. இந்த 3 பேரும் எஸ்பி வேலுமணி மீது வழக்குகள் தான். அவர் மேல வழக்கே போட மாட்டாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா அவருடைய ஆளு. அவரு ஜக்கி வாசுதேவோடு ரொம்ப நெருக்கமானவர். டெல்லிக்கு அவர் தான் முக்கியம். அது உங்களுக்கு தெரியும். எஸ்பி வேலுமணி அதிமுக. இப்ப செந்தில் பாலாஜியை தூக்கி 474 ஒரு வருஷத்துக்கு மேல உட்கார்ந்து 1.5 வருஷம் இருந்து அவர் தம்பி அசோக் அவரு வெளியே தப்பிட்டாரு, இவர் சிக்கிக்கிட்டாரு. இதுக்கு இடையில பொதுவாக பேசப்பட்டது, மத்திய அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் பெரும் மோசடி நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை பதிவு செய்து டாஸ்மாக் இது போன வருஷம் உள்ள கதவு சாத்தப்பட்ட நிலையில் மேலிருந்து உள்ள உள்ளே இதற்குள் யாரெல்லாம் புகுந்திருக்கிறார்கள் என்பதை கவனமாக அவர்கள் கையாண்டு பல பேரை அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் FIR போடப்படாத பல வழக்குகளும் உண்டு.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கை இப்போது தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கமாக வந்திருக்கிற விஜயுடைய அரசு எடுத்திருக்கிறது. அதுல என்னன்னா 857 பார் தமிழ்நாட்டுல அந்த பாருக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. டெண்டர் விட்டா அது ஒரே வங்கியிலிருந்து ஒரே எண்ணிலிருந்து டெண்டர் கோரப்பட்டிருக்கு. இதன் மூலமாக கோவை வடக்கு மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம், நீலகிரி இந்த 3 இடங்களிலுமே கிட்டத்தட்ட 40 கோடி லாஸ் ஆயிருக்கு அரசாங்கத்திற்கு. பார்ல மட்டும் 40 கோடி. இப்ப எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுல 857 பார். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் தமிழக அரசின் சார்பில் இது 857 பார்ல கோயம்புத்தூர் வந்து தெற்குக்கு 13 கோடி, வடக்குக்கு 17.5 கோடி, நீலகிரியில ஒரு 2 கோடி, மொத்தத்துல 17, 20, 30, 32 கோடி அளவிற்கு காலி. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது 857 பார்ல 284 பாருக்கு கதவடைப்பு செய்யப்பட்டதாக கணக்குல காட்டிட்டு மொத்த பார் எத்தனை 857. இதுல 284 85 இந்த பாரு நடக்கலன்னு மூடியாச்சுன்னு கணக்கு காட்டி கள்ள கணக்குல எழுதி இதுல ஏராளமாக சம்பாதித்திருக்கிறார்கள் இவர்களுடைய ஆட்கள். அதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. யார் பாக்குறது, யார் கேட்கறது? பாட்டலுக்கு 10 ரூபா நடக்காத பார்களை நடத்துறது. அப்புறம் பில்லு போடாம 60% ஒரு கடையில ஒரு நாளைக்கு 100 பாட்டில் விக்குதுன்னு வச்சுக்கிறோம். 60 பாட்டிலுக்கு மட்டும்தான் பில்லு போட்டிருக்காங்க, மீதி 40 பாட்டில் இவங்க அனுப்புறது. அப்ப இப்படி கணக்கு பார்த்தா 40,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சதாக சொல்லப்படும். ஆனா இது மட்டும் இல்லாம இப்ப குதிரை பேரம் பேசின வழக்கும் இருக்கு. அதற்கே சைன் போட ஒழுங்கா வரல காவல் நிலையத்துக்குன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளுக்கு இடையில இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கே தலைமறைவாகிருக்காரு, எங்க இருக்காருன்றத தேடிட்டு இருக்காங்களே சார். இப்போ செந்தில் பாலாஜியுடைய வக்கீல் இளங்கோ என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்குல தப்பு செய்தது நாங்க கிடையாது, டாஸ்மாக் அதிகாரிகள். இதுல செந்தில் பாலாஜிக்கும் யாருக்கும் தவறே அவருக்கு தெரியாது. இப்ப இதுல யார் மேலாம் குறை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னா, டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் விசாகன் IAS, நல்ல கவனிங்க, முன்னாள் மண்டல மேலாளர்கள் ராமதுரை முருகன், செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய நண்பர்கள் ராத்தேஷ் ராஜ், செந்தில் பாலாஜியின் முன்னாள் நேர்முக உதவியாளர் பாஸ்கர், மூலனூர் கார்த்திக், இப்படி 7 பேர் அதுல சிக்கியிருக்காங்க. இப்ப இந்த வழக்கு ஆண்டுதோறும் மதுபானங்கள் விற்பனையின் வாயிலாக அரசுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தையும் இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் எடுத்திருக்கிறார்கள். 2021 திமுக ஆட்சி வந்த உடனே கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் மாவட்டங்கள்ல இவ்வளவு மாவட்டத்துல தான் 857 பார். தமிழ்நாடு முழுவதும் இல்லை, கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள் இவ்வளவு இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க. மத்த ஊர்ல மத்த மாவட்ட செயலர் அடிச்சிருப்பான். ஆனா சம்பந்தமே இல்லைன்னு இப்ப சொல்றாரு. அதிகாரிகள் அப்போ ஆளும் கட்சியா இருந்தது திமுக தான், அப்ப அமைச்சரா இருந்தவர்களும் இவர் தான், இவரு கீழே தானே எல்லாருமே இருக்காங்க. இதெல்லாம் இவர் ராஜ்யம் தாங்க. கோயம்புத்தூர் இவர் தானே, பக்கத்துல இருக்கிற நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, பாருங்க நாமக்கல், கரூர், இது எல்லாம் கரூர்ல இவர் தானே கேங்க தானே. இங்க இருந்த 857 தான் இவ்வளவு உள்ள நடந்திருக்கு. பாட்டல்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கு. ஆயத்தெருவ மது இதுலலாம் நடந்திருக்கு. இதுல வந்துதான் நான் இப்ப சொன்ன கணக்கு இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு. இப்ப அவருடைய வக்கீல் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கட்சிக்காரரான செந்தில் பாலாஜிக்கு has a no connection with the bribe. இந்த ஊழலிலோ இந்த மேனிபுலேஷன்லோ he did not involve. அவர் அதில் பங்கு பெறவில்லை, அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று இவருடைய வழக்கறிஞர் சொல்றார். அதே சமயம் அரசாங்கத்தினுடைய சார்பிலே ஆஜரான வழக்கறிஞர் புட்டா வச்சுட்டார். இளந்தரையன் இதெல்லாம் கேட்டுட்டு சொல்லியிருக்காரு. நம்முடைய நீதிபதி அவர்கள் இளந்தரையின் முன்பு விசாரணைக்கு வந்த போது இளங்கோ ஆஜராகித்தான் இந்த வழக்க சொன்னாரு. இப்ப ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் FIR உடைய பதிவு செய்யப்பட்ட
விவரங்களை நீதிமன்றத்தில் வாசிச்சிருக்காரு. யாரு? இவருடைய ஆளு நீதிபதி ஐயா அவர்களே செந்தில் பாலாஜிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதனால் எந்த ஆதாரங்களும் இல்லை, அரசியல் காரணங்களால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறனா விஜய் அரசு குற்றச்சாட்டுறாரு. எல்லா 2 தரப்புலையும் வாதத்தை கேட்டாச்சு. அரசு தரப்பினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவரும் தனது வாதத்தை வைத்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலாஜியினுடைய அறிவுறுத்தலின் படிதான் நான் சொன்ன அதிகாரிகள் சொன்னல, அவர்கள்லாம் மந்திரியுடைய ஆதரவு இல்லாம எப்படி செஞ்சிருப்பாங்க? எல்லாமே இவருதான். ஏமா காலையில கடத்திருந்தா 5 மணிக்கே குடிச்சிட்டு நிக்கான், நீ பாத்திருக்கியா இல்லையா? நைட்டும் தண்ணிய போட்டுட்டு இருக்கான். செத்து போனா தண்ணி, பொங்கலுக்கு தண்ணி, வேற என்னது தீபாவளிக்கு தண்ணி, கிறிஸ்துமஸுக்கு நியூ இயர், இப்படி எல்லாத்துக்கும் தண்ணி தான். இப்படி தண்ணி அடிக்கிற அந்த பிசினஸ் தண்ணி தானே, அது வெறும் தண்ணினா தண்ணியில போதையை கலந்து அடிச்சு விட்டுறது. இப்படிப்பட்ட ஒரு அராஜக போக்கில் டிஎம்கே இப்ப மாத்திக்கிட்டது. இதனை அடுத்து இப்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீதிபதி இளந்தரையன் பாலாஜிக்கு வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டார். என்ன கேட்கிறாரு இவரு? இதை சொல்லிட்டு இன்னொரு கேஸ் உங்களுக்கு சொல்றேன், இந்த வழக்கம் முடிச்சிரும். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இப்ப இவருக்கு இதுல என்ன கிடையாது, எந்த நேரமும் அரெஸ்ட் செய்யப்படலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு ஞாபகம் இருக்கா? இவர் தம்பி அசோக்கும் இவரும் சேர்ந்து 35 கோடியா ஊத்தாங்கரை இளையராஜா, யாரு விஜய் கட்சியுடைய எம்எல்ஏ இங்க இழுக்கிறதுக்கு, அதுல ஐபிடிஎஸ் ஐபிடிஎஸ் அவருடைய திருநாவுக்கரசு போன்ற 8-9 பேரை உள்ள பண்ணியிருக்காங்க. ஒரு ஊடகவியலாளர் விஜயன், நம்முடைய நண்பர் தான் அவரு, அவருக்கும் இதில் தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவரை நள்ளிரவு கொண்டு வந்து போனாங்க. இப்படி பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனையிலும் செந்தில் பாலாஜி வந்து தலையிடுவது ஒரு பெரிய கதாநாயகனா நான் கேட்கிறேன். எப்படி சிக்கிறாரு இவரை கொண்டு எப்படி சிக்க முடியும்? அதை விட தலைமறைவா இருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றதே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கே சார். காவல்துறைக்கால கண்டுபிடிக்க கூட முடியலையா? ட்ரிபிளிகே ஏமா அந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊழல் பணம் கொடுத்து பேரம் பேசின குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங், அதுல ட்ரிபிளிகேல கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காரு. இவர் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. இப்ப நேரத்துல இருந்து ஆளை காணும். உடனே கேக்குறேன், என்னையா உங்க அண்ணன் எங்கன்னு கேட்டா, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலைஸ்ட். எந்த ஹாஸ்பிட்டல் தெரியாது. இப்போ உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் இவரை தேடுது. ஏன் அவர் உள்ள போயிட்டாருன்னா, ஒரு வழக்கில் அவர் கைது செய்ய முடியாது. முன்னாள் பேரம் 35 கோடியில எனக்கு லிங்க் இல்லைன்னா அதுல சரி பரவாயில்ல உன்னை கைது செய்யக்கூடாதுன்னு கோர்ட்டு அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டு, இந்த வழக்கு இருக்கு பாருங்க, டாஸ்மாக்ல கரூர் கேஸு, பார் கேஸு, 10 ரூபா பாட்டில் கேஸு, பில் போடாத கேஸ், இதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த வழக்குல அவருக்கு ஜாமீன் கிடையாதுன்னு நீதிபதி இளந்தரையன் அறிவிச்சிட்டார். அந்த வழக்குல ஜாமீன் கிடைச்சது, இந்த வழக்குல ஜாமீன் கிடைக்கல. அப்ப அந்த வழக்குல அரசாங்கம் இவரு கைது செய்யும். ஆனா இப்ப ஆஜராகிதுன்னு சொல்லியிருக்காரு சார். வர ஆகஸ்ட் 5 வந்து நான் ஆஜராகிடுறேன், இது வந்து லாஸ்ட் வார்னிங் மாதிரின்ற மாதிரி. எப்ப ஆகிறேன் ஆகஸ்ட் 5 அவர் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு. இந்த கோர்ட் வந்து எனக்கு கிடைக்கல சொல்லி டெல்லியில போறான். சும்மா இங்க இருந்து ஒருத்தன் போனாலே 10 லட்சம் ஆகும். சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு லாயரை பிடிச்சி பிளைட்ல போய் அவனுக்கு பணம் கொடுத்து அந்த வழக்கை குவாஷ் பண்ணி ஜாமீன் வாங்கணும்னா இவருக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதுதான் இப்போ இல்லைன்னு ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கிடுங்க. இந்த வழக்குக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு, அதை நீங்க உங்க சேனல்ல போடுவீங்கன்னு நான் நம்புறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில ஒரு நெருக்கம். அந்த நெருக்கம் விஜய்க்கு இல்லை. இப்ப எல்லாரும் விஜய் பாஜகவின் குரல் கண்டு சொல்ற, அவர் பாஜகவை ஏத்து பெருசா பேசல. ஆனா திமுகவினுடைய மத்திய தலைமைக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு நெருக்கம் இருக்கிறது. ஏன்னா டிஎம்கே 22 எம்பி இருக்கான். அதனால பாஜக சில வழக்குகள்ல சில மசோதாக்களை தாக்கல் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமாக ஆதரவு தர வேண்டும் என்றும், திமுக தனது கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரை கலத்தி விட்டாங்க, காங்கிரஸை கலத்தி விட்டாங்க. அதே போன்று நாளை இந்த மசோதாக்கள்லாம் வரும்போது 360 பேர் தேவை. அதுல 22 பேர் மமதா பானர்ஜி கட்சி, நான் நம்ம சேனல்லே பேசியிருக்கேன். இன்னொரு 6 பேரு உத்தவ் தாக்கரே, இவங்கள்ட்ட 22 இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டா இந்த வழக்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னு டிஎம்கே பேரம் பேசும். யார்கிட்ட? பிஜேபிட்ட. அதுவும் ஒரு பக்கம் போகுது. அதை ஏற்பாடு செய்யறது யாரும் இல்லை, திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் என்பது எல்லோருக்கும் தெரியும். டெல்லியில ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டட் வித் டெல்லி லீடர்ஸ். பிஜேபி எவனுமே யோக்கியம் கிடையாது, அது நல்லா தெரியும். இந்த நிலையில்
தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஓய்க்க வேண்டும் என்று பாஜக நினைச்சது ஓச்சாச்சு. விஜயை பார்த்து ஓய்க்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்ப்பான். அண்ணாமலை தனியா வந்து வீத லீடர்ஸ்னு அவர் ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில் இந்த செந்தில் பாலாஜி விவகாரம் கேரக்டர் அசாசினேஷன், அது இயற்கையாகவே திமுக ஒரு கேவலமான நிலைக்கு வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய ஊழல் அதெல்லாம் ஊழல் நடந்தது உண்மைதானே. அதுக்காக வந்து அண்ணா திமுக யோக்கியமான கட்சின்னு தான் சொல்ல வரல. இன்னைக்கு விஜய் கட்சி நம்ம அவர்கள் ஒரு யோக்கியமானவர்கள் சொல்ல பார்க்கலாம். அது இப்போ 2 மாசம் தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 7-8 மாசம் 10 மாசம் கழிச்சுதான் இவனுள்ள யோக்கியம் தெரியும். ஆனா கைதாகிற நிலையிலுமே இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்றைய முன்தினம் பாத்தீங்கன்னா, எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லைன்ற மாதிரி அந்த கருத்தை முன்வைக்கிறாரே சார், எப்படி அதை ஏத்துக்க முடியும்? இல்ல அது அத மாதிரி வைப்பாரு. சட்டம் தானே பாதிக்கும். இப்போ இதுல வந்து அவர் மீது நேரா பிரிமா பேசி இல்லைன்னாலும் கூட அவர் இன்ஃபுளுவன்ஸ்டு, அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிற நான் பல பேரை வாசிச்சல. விசாகன் சொன்ன, ராமமுருகன் ஒருத்தர் சொன்ன, அப்புறமா அவருடைய ரத்தீஷ் ஒரு 3 நண்பர்கள், மொத்தம் இவ்வளவு பேர் கை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த கேங்ல உள்ளவங்க தான். ஒரு மந்திரி சொல்லாம எப்படி செய்வாங்க? நான் எப்படி செய்ய முடியும்? அதனால இதுல அவர் அரசு செய்யப்படலாம். ஏற்கனவே 471 நாள் உள்ள இருந்திருக்காரு. அவர் உள்ள கூட ஒரு 50 நாள் 100 கோடி ரூபாய் வரைக்கும் உள்ள நடந்ததாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி கோட் பண்றாங்க. ஒரு 100 கோடி ரூபாய் வரைக்கும் நடந்திருப்பதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லுறாங்க. இதெல்லாம் ஒரு சிக்கலான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கு திமுக. இது ஏற்கனவே வந்து இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. யார்? நம்ம பிடி தியாகராஜன். மாப்பிள்ளையும் மச்சானும் சேர்ந்து 30,000 கோடி அடிச்சிட்டாங்க, ஏகப்பட்ட லீக்கேஜ். ஹிஸ் மேட் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஹி இஸ் கன்ஃபஸ்டு திஸ் பர்டிகுலர் ஆஃப் கில்ட்டி. அவர் இந்த தவறான பாவ குற்றச்சாட்டுகளை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். அவரே சொன்னார், லீக்கேஜ், ஏகப்பட்ட லீக்கேஜ் இருக்கு. ஸ்டாலின் என்ன ஆட்சி பண்ணாரு? சும்மா இப்படி சுத்திட்டு தெரிஞ்சாரு. இந்த மாதிரி ஊழல்களை கண்டுபிடிக்கலையே. அதுதான் இவர்களுக்கு இன்னைக்கு ஜெயிச்சது. அதிகார பரவலாக யாரா இருந்தாலும் சரிதாமா, நம்மளை பொறுத்தவரை ஊழல் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு இப்ப விஜய் யோக்கியமான்னு கேட்டா அவர் கட்சியில குட்கா ஊழல்ல உள்ளவன் 2 பேரை சேர்த்து வச்சிருக்காங்க. விஜயபாஸ்கர் ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் போர்ஜரி, பெரிய டாக்குமெண்ட் 22 ஏக்கர்ல 100 கோடி சம்பாதிச்சு ஜெயில கிடந்த எம்ஆர் விஜயபாஸ்கரை உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. எவனும் யோக்கியம் இல்லை. காலம் சென்றால்தான் பார்க்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது, இந்த வழக்கில் திமுக சிக்கப்பட்டு கொண்டது. இந்த வழக்கில் திமுகவுக்கு மறுபடியும் ஒரு செட்பேக் ஏற்படுத்தும். இன்னும் அடுத்த பல வழக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக சார், பல விஷயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார்.